சுட்டும் வெளி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னடா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வெற்றிக்கு பிரச்சனை வந்துருச்சு. அபிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வெற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை. அபி தப்பு பண்ணியிருப்பாங்களா இல்லையா, தன்னோட அபி எப்படி தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு கூட யோசிக்காம வெற்றி கண்ணால் பார்த்ததை வச்சு அபிநயா தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம அபிநயாவுக்கு எதிராக சாட்சி சொன்னது மட்டும் இல்லாமல் அபிநயாவை 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சுட்டாரு வெற்றி. ஆனால் இந்த உண்மை நம்ம வெற்றிக்கு தெரிய வரப்போகுது. அது எப்படி தெரிய வரப்போகுது, இதுக்கு முழுக்க காரணம் கர்ணான்னு தெரிஞ்சா வெற்றி என்ன பண்ணுவார் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. வெற்றியும் தான் பண்ண தவறை திருத்திக்கணும்னா கண்டிப்பாக அபியை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அபி மனசில் தான் நல்லவன் கிடையாது துரோகி அப்படின்னு நினச்சா அபிக்கு இப்போ வெற்றி மேலே இனி காதல் வருமா? அபியும் வெற்றியும் 2 பேருமே தன்னோட குழந்தை சுடருக்காக ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுவாங்களா? இனி என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. வெற்றி ஒரு நல்லது செய்ய போக இப்போ வெற்றி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. வெற்றி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வெற்றி மாட்டிக்கிட்டாரு. இதை எப்படி சமாளிக்கிறது கூட தெரியாமல் நம்ம சுடரும் புலியும் தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிலமையில அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபியும் போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகிறாங்க. காரணம் சுடரை எப்படியாவது கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்களே தவிர்த்து வெற்றி என்ன வேணாலும் ஆக்கிட்டு போகட்டும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அபி இனி வெற்றி தான் பண்ண அதே தப்பை திரும்பவும் வெற்றிக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அபிநயா முடிவு பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா அபிநயா யாருக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. கண்ணால் பார்த்ததை நம்ம அப்படியே சொன்னோம்னா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அபிநயா கண்டிப்பாக நினைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அபிநயா போலீஸ் ஸ்டேஷனில் வெற்றிக்கு ஆதரவாக பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா நீ வரப்போகிற எபிசோடில் அவன் பண்ண தப்பே தானும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கண்ணால் பார்த்ததை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் வெற்றி நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம அபிநயா மனசில் ஒரு நினப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த காரணத்துக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ணி தள்ளி விடுறது அளவுக்கு ஒரு கேடு கிட்டவன் கிடையாது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு வெற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற உறுதியாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல போகிறாங்க. வெற்றி சாதாரணமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வர இடத்துல பின்னாடியே ஒரு ஆள் துரத்திட்டு வரா. அந்த இடத்துல அந்த பொண்ணு வெற்றி கிட்ட உதவி கேட்குறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடியே ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு இவனால் அந்த பொண்ணுக்கு ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடின வெற்றி மேலே இப்போ கொலைப்பழி விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல தான் அங்கே ஒரு சாட்சியாக ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. வெற்றியும் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போகிற சூழ்நிலையில தான் அந்த பொண்ணு ஒரு பில்டிங்கில் இருந்துட்டு கால் தடி மாதிரி கீழே விழுந்துறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம வெற்றியை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறாங்கன்னா இவன் தான் தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்னால போலீஸ் மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வெற்றி சுடரை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சுடரும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கேப்டன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அளவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் புலியும் கூப்பிட்டுட்டு நம்ம சுடர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறாங்க. அங்கே அடிக்கிறத பார்த்தா சுடருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தன்னோட கேப்டன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் தன்னோட பொண்ணு சுடரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அப்படின்ற உண்மை தெரிய வருது. தன்னோட பொண்ணை கூப்பிடணுமே அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட வராங்க. அந்த இடத்துல தான் நம்ம சுடர் கெஞ்சுறாங்க தன்னோட அம்மா கிட்ட, அம்மு நீங்கள் சொல்லுங்க, கேப்டன் அங்கிள் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவரை கூப்பிட்டு இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க அம்மோ, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லும்போது அப்போ நம்ம அபிநயா, இங்கே பாரு சுடர், இதெல்லாம் நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே போலீஸ் இருக்காங்களா பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சுடரை கூப்பிட்டு கிளம்பும் போது தான் அங்கே ஒரு பொண்ணு வெற்றி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம அபிநயா பார்த்ததுமே அந்த பொண்ணை கீழே தள்ளி விடும்போதும் நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், சார் இந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்தால் இன்னொரு சாட்சி நீங்கள் கேட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அபிநயா நானும் அங்கே இருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அங்கே போலீஸும் அபிநயா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீ அந்த இடத்துல இருந்தையா, அந்த பொண்ணை கீழே தள்ளி விடும்போது நீ பார்த்தியா, என்ன நடந்ததுன்னு விளக்கமாக சொல்லுமா, அப்போ தான் இவனுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ அபிநயா என்ன உண்மையை இவனுக்கு சாட்சியாக சொல்லணுமா இல்லை இவனுக்கு எதிராக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா யோசித்தாலும் தன்னோட மனசாட்சிப்படி அபிநயா ஒரு பதில் சொல்ல போகிறாங்க. அபிநயா சொன்ன பதிலை கேட்டு வெற்றிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பொண்ணும் சாக்காகிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்க போகிறாங்க. இப்படி கேட்குறதுக்கு காரணம் அபிநயா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு தானே. அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா,
வெற்றி அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டதை கண்டிப்பாக பார்க்கல. அந்த பொண்ணு ஏற்கனவே கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு கீழே விழுகும்போது அவர் அந்த இடத்துல இருந்தாரே தவிர்த்து அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்ட மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் அமையலை. ஏன்னா அந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு தான் அவர் அவசரப்பட்டு ஓடி வந்தாரே தவிர்த்து அந்த இடத்துல அவர் தள்ளிவிட்ட மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்கிறாங்க. என்னம்மா நீ உண்மையை தான் சொல்கிறியா? இவங்க என்னமோ வெற்றி மேலே இவன் தான் தள்ளிவிட்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னடானா வெற்றி தள்ளிவிட்டதை நான் பார்க்கவே இல்லை, வெற்றி தள்ளிவிடுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க சார் உண்மையை தான் சொல்கிறேன், அந்த இடத்துல வெற்றி இருந்தாரே தவிர்த்து வெற்றி அந்த பொண்ணை தள்ளிவிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க அபிநயா. இதை கேட்டதுமே வெற்றி இவன் நினச்சா நம்மளை பழிவாங்கிறதுக்காக இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்லாமல் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறா? அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, ஆனால் அவள் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான் அப்படி சொல்லியிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு டவுட்டு. இருந்தாலும் அந்த இடத்துல தீவிர விசாரிக்கும் போது தான் வெற்றி தப்பு பண்ணலை அப்படின்றதுக்காக அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெற்றியை விடுவிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு தகவலும் வருது போலீஸ் ஸ்டேஷனில். என்னென்னா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது அந்த பொண்ணும் ட்ரீட்மெண்ட்லேருந்து கண்முழிச்சுறாங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு போலீஸ் போயிருக்காங்க. அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுமே அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு பிடிக்கல, அந்த தாலியை கலட்டியே அவன்னு சொல்லிட்டு என்னை பின்தொடர்ந்து ஓடி வந்தார். அப்போ அந்த இடத்துல அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த பில்டிங் மேலே ஏறினேன். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட நான் என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே அவர் பின்னாடியே வந்தார். ஆனால் எங்கள் சித்தப்பா கிட்டேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் பின்னாடியே நகர்ந்து போனதுனால கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டேன், இதுதான் காரணம், என்னை யாரும் தள்ளிவிடலை அப்படின்ற உண்மையாக அந்த பொண்ணும் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட அந்த கான்ஸ்டபிள், அம்மா உண்மையை சொல்லப்போனால் நீ சொன்னதுதான் கரெக்டு, அந்த பொண்ணு வாக்கு மூலமே கொடுத்துருச்சு, வெற்றியா அந்த பொண்ணை தள்ளிவிடலை அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு, அதனால் வெற்றியா இப்போ நாங்கள் வெளியே விடுறோம் அப்படின்னு சொல்லவுமே சுடரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட கேப்டன் தப்பு பண்ணலை அப்படின்ற உண்மை வெளியே வந்துருச்சு, இதெல்லாம் காரணம் நம்ம அம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் அபிநயாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிநயா அமைதியாகவே இருக்காங்க. அப்போ உள்ளே இருந்து வெளியே வர நம்ம வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட தேங்க்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அபிநயா எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. அப்போ தான் சுடர் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அபிநயா தன்னோட நியாயத்தை வெற்றிக்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இனி பிரபாகரனால் கண்ணா வீட்டிலேருந்து எந்த ஆதாரத்தையும் ரெடி பண்ண முடியாது, ஆனால் வெற்றியால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம அபிநயா. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குமே, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கண்ணால் பார்த்த ஒன்றா வச்சு என்னை 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எதிராக சாட்சி சொன்னைய ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம வெற்றி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. நீ கொஞ்சம் கூட என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் நானும் சரி என்னோட பொண்ணு சுடரும் சரி 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. அப்போ நீ பார்த்தது கண்ணால் பார்த்தது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிட்டே தவிர்த்து அட்லீஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா உனக்குன்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நீ நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலையே வெற்றியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா கேட்குறாங்க. இப்போ கூட உன்னை நான் எனக்கு தெரியாது இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை மாதிரியே கண்ணால் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படிலாம் நான் நினைக்கவே கிடையாது வெற்றி. ஏன்னா நான் லவ் பண்ண ஒருத்தன் எப்பவும் தப்பானவன் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி செய்கிற அளவுக்கு நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் பழகின இத்தனை வருஷத்துலேயும் உங்ககிட்ட ஒரு நல்ல குணங்கள் இருக்குன்றது எனக்கு தெரியும். நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்றதா உறுதியாக நான் நம்பினேன். அதுக்கேற்ற மாதிரியும் அந்த பொண்ணுகிட்ட இருந்துட்டும் பதில் வந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணலை. கொலை பண்ணதுக்கான காரணமும் எனக்கு எதுவுமே கிடையாது. பார்வதி அக்காவை நான் எப்படி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன்னு சொல்லி தான் இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்ருக்கேன். ஆனால் இதுக்கு மீறியும் நான் தண்டனை அனுபவிக்க மாட்டேன், ஏன்னா என்னோட பொண்ணுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிட்டையும் பதில் சொல்லிட்டு அபிநயா கிளம்புறாங்க. இப்போ தான் அபிநயா பற்றினா உண்மை நம்ம வெற்றிக்கு தெரிய ஆரம்பிக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன் போல். அபி சொல்கிறது உண்மைதான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் வச்சுருந்தா அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும்.
அபி என்னவோ நம்ம மேலே கரெக்டாக தான் இருந்திருக்கா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். நம்ம விசுவாசத்தினால நம்ம அபி மேலே சந்தேகப்பட்டு அவளை இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்திட்டோமோ. பார்வதி அக்கா கொலையில் ஏதோ ஒரு தப்பு இருக்கோ. அபி இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு இப்போ தான் நம்மளுக்கு தோணுது. இனி நான் அபியை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். உண்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். பார்வதி அக்கா கொலை பண்ணது கண்டிப்பாக அபிநயாவாக இருக்க முடியவே முடியாது அப்படின்னு இப்போ தான் நம்ம வெற்றிக்கும் தெரிய ஆரம்பிக்குது. சரி, பார்வதி அக்கா கொலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணும்? யார் மூலம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வேற வழியே கிடையாது. பிரபாகரனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வெற்றிக்கு தோணப்போகுது. வெற்றியும் பிரபாகரனை பார்க்குறது மட்டும் இல்லாமல் பிரபாகரன்ட்ட அபியை பற்றின உண்மையும் தெரிஞ்சுக்க போகிறாரு. அபியை பற்றின உண்மை தெரிஞ்சதுமே பார்வதி கொலையில் கண்டிப்பாக கண்ணா சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரப்போகுது. அப்போ தான் வெற்றியும் பிரபாகரன்ட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச போகிறாங்க. என்னோட அபியை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இனியும் கஷ்டப்பட விட மாட்டேன். திரும்பவும் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். பார்வதி அக்கா கொலையில் யார் சம்மந்தப்பட்டாலும் சரி அதுக்கான ஆதாரம் தேடுறதுல நானும் உதவியாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அபியை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். இந்த மாதிரி பிரபாகரன்ட்ட வெற்றி சொன்னாலும் பிரபாகரன் ஒன்று சொல்கிறாரு. இங்கே பாருங்க வெற்றி, இப்போ அபிக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாரமாவது ஏதாவது கிடைக்குமான்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். உங்களுக்கு கர்ணா வீட்டில் இருந்துட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அதுக்கான ஆதாரத்தை எனக்கு தேடி கொடுக்கணும். நான் இனி கர்ணா வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, ஆனால் உங்களால் உதவி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு வெற்றி சொல்ல போகிறாரு. இனி வெற்றிக்கு பார்வதி எழுதி வச்ச டைரி அவர் கையில் கிடைச்சா அந்த உண்மை தெரிய வருமா? அந்த உண்மை தெரிஞ்சாலும் அபிக்கு அந்த ஆதாரம் போதுமானதாக இருக்கா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.